இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சட்டமன்றத்தில் திமுகவினரும் அதிமுகவினரும் ஒருமையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது குறித்த முழு விவரம் என்ன? அகிலா வணக்கம். சட்டமன்றத்திலே அதிமுக திமுக இடையே கடுமையான வாக்குவாதங்கள் நடைபெற்றது. அமளி துமளியாக இருந்தது. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் நாங்கள் டிவியை பார்த்து தூத்துக்குடி விஷயத்தை தெரிந்து கொண்டோம் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். குறிப்பாக டிவி என கத்தினர். அதனால் ஆத்திரமடைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். இருந்த தரப்பிலும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்த நிலையிலே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக இரண்டாவது வரிசையில் அவர் இருப்பார். அவர் முன்னோக்கி வந்து கோஷம் எழுப்ப முற்பட்ட போது திமுக வரிசையிலே 4வது வரிசையிலே இருந்த அதே மாவட்டத்தை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிரி அவர் முதல் வரிசையை நோக்கி வந்தார். குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நோக்கி ஆவேசமாக திட்டினார். எனவே இவரும் பதிலுக்கு திட்டினார். இருவரும் மாறி மாறி ஒருமையிலே திட்டிக் கொண்டனர். இருவரும் மாறி மாறி திட்டிக் கொண்ட நிலையில் ஒரு கட்டத்தில் அதிமுக வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து அவர்கள் வெளிநடப்பு செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் வெளியில் செல்லும் போது மூப்பே கிரி அவர் வந்து கிட்டத்தட்ட முதல் வரிசைக்கு முதலமைச்சருக்கு அருகிலே கூட வந்து விட்டார். தன்னுடைய இருக்கையிலிருந்து 3 வரிசைகள் தாண்டி வந்து அடிக்க பாய்வது போல கையை உயர்த்தி கொண்டு என்ன என்று கேட்டுக்கொண்டே வேகமாக வந்தார். 2 தரப்பினரும் மாறி மாறி வசைபாடி கொண்டது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனாலும் இருவரும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஒருவரை நோக்கி மற்றொருவர் ஆவேசமாக பேசிக் கொண்டனர். இருவரும் ஒரே மாவட்டம், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 2 வெவ்வேறு கட்சிகளிலே இருக்கக்கூடிய நிலையில் உள்ளூர் பிரச்சனை சட்டமன்றத்தில் எதிரொலித்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.